الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ثم كان عاقبة الذين أساءوا السوء. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن من شرار الناس الذين يكرمون اتقاء الألسنتهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று மதித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் 21 ஜுஸு முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் நிச்சயமாக மனிதனாக பிறந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் இறப்பை சந்தித்தாக வேண்டும் என்று ஒரு வசனம் பேசிய, அதேபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் மற்ற பெண்களைப் போல் அல்ல, அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள், அவர்கள் மற்றவர்களைப் போல சாதாரணமாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று அந்த பெண்களுடைய கண்ணியத்தை பற்றி சில வசனம் ஓத கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: ثم كان عاقبة الذين أساءوا سوءا. தீமை செய்பவர்கள், தீமை செய்வதை வாழ்க்கையில் பழக்கமாகவே வைத்திருப்பவர்கள், அவர்களின் முடிவு தீமையாகவே முடிந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஒரு கெட்ட மனுஷனா உலகத்தில் வாழ்ந்தா அவருடைய இறுதி முடிவு எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். அதாவது வாழும்போது தப்பாக வாழ்கிறது, ஆனால் முடிவு மட்டும் அழகாக எதிர்பார்க்கறது அது நடக்காது. அழகான முடிவு வேணும்னா அழகான முறையில் வாழணும். களிமா சொல்லி நிம்மதியான முறையில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம கண்ணியமாக மௌத்தா போய் அல்லாஹ்வை சந்திக்கணும் நாம் நினச்சா, நம்முடைய இறுதி நேரம் நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்முடைய வாழ்நாள் முழுக்க நல்லா இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா நடக்காது. தொழுகை, நோன்பு, இபாதத்து, மக்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல், ஹராமு ஹலாலு, கண்ணியம் பேண்டுறது, ஒழுக்கம் பேண்டுறது, சுற்றியுள்ள அனுசரித்து நடக்கிறது, பெற்றோர்களை எல்லாம் உடன்பிறப்புகளை எல்லாம் அனுசரித்து நடக்கிறது, இது எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா கிடையாது. வாழ்நாள் முழுக்க ரவுடியாக வாழ்கிறது, வாழ்நாள் முழுக்க பொறுக்கியாக வாழ்கிறது, வாழ்நாள் முழுக்க கொள்ளமறித்தனத்தோடு வாழ்கிறது, வாழ்நாள் முழுக்க ஹராம் ஹலால பேணாமல் வாழ்கிறது, இப்படிலாம் இருந்தால் இறுதி முடிவு நல்லா இருக்காதுன்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இன்ன மின் ஷிராரின் நாசி, மக்கள்லையே ரொம்ப மோசமான ஆள் யார் தெரியுங்களா? அல்லதீன யுக்ரமூன இத்திகாயி அல்சினதிஹிம். இவன் வாயை திறந்தாலே அசிங்கமாக அருவருவாக பேசுவான்னு நினச்சிக்கிட்டு, இவன் மோசமான மனிதன் நினச்சிக்கிட்டு மக்கள் இவனை விட்டு ஒதுங்கி போகிறதுக்காக ஒரு சின்ன கண்ணிய மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சின்ன கண்ணிய மாதிரி, அவன் மோசமானவன், அவன்கிட்ட வாயை கொடுத்து மீள முடியாது, எதுக்கு ஒரு சலான் சொல்லிட்டு நகர்ந்து போயிடுவோமே அப்படிங்கிறாங்கல்ல. இப்படி ஒரு ஆளை யாராவது நினச்சாங்கன்னு வைங்களேன், இது ஒன்று போதும், இந்த சமுதாயத்தில் அவன் தான் மோசமானவங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறான். இந்த ஒரு நிலையை எடுத்து இன்றைக்கி உலகம் முழுக்க பார்க்கலாம். இன்றைக்கி பெரிய நாட்டுடைய பிரதமர் எல்லா நாட்டிலையும் மரியாதை கொடுக்குறாங்கன்னு எதுக்காகன்னா, இவன் ஆளினால் மோசமான ஆள், எதுக்கு இந்த தொல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன மரியாதை, எந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு மரியாதை. இது அவன் நல்லவேங்கிறதுக்கான மரியாதை அல்ல, இவன் மோசமானவங்கிறதுக்கு கூட சில மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வரலாறு நெடுக வாழ்க்கையில் தப்பு மட்டுமே செஞ்சு வாழ்ந்தவன் எப்படி மௌத்தா போயிருக்கான் அப்படிங்கிறத நாம் இந்த வசனத்தின் கீழால் பார்த்துடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே முதல்ல முட்டு கட்டப்பட்டது யார்? அவன், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை சந்தோஷப்பட்டவன் தான் நபியுடைய இறை தூதர்னு சொன்ன உடனே முட்டுக்கட்ட போட்டான். அவன் பேர் அபூ லஹப். ரசூலுல்லாவுடைய அத்தாவுடைய அண்ணன்.
தந்தையுடைய அண்ணன், பெரியப்பா, பெரியத்தா, பெரிய வாப்பா, எப்படி வேண்டாம் சொல்லலாம். அபூ லஹப் மோசமானவன். அவ்வளவு அடிச்சாட்டியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்கான். நிறைய துன்பம் கொடுத்துருக்கான், துயரம் கொடுத்துருக்கான், திட்டியிருக்கான், ஏசியிருக்கான், பேசியிருக்கான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பிரச்சனைங்கிறது அவனால் ஏற்பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரி, இப்படி வாழ்ந்தானே, இஸ்லாத்துக்கு எதிராகவே வாழ்ந்தானே, இவன் எப்படி மௌத்தா போனான்? இது பல பேருக்கு தெரியாது. ஆனால் அது தெரிஞ்சுக்கணும். இஸ்லாத்திற்கு எதிராக, நபியவர்களுக்கு எதிராக, நல்லவர்களுக்கு எதிராக, ஆலிம்களுக்கு எதிராக, மார்க்க ஞானம் படைத்தவர்களுக்கு எதிராக எவனெல்லாம் செயல்படுவானோ அவனுடைய இறுதி முடிவெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் நல்லா இருக்காது. அசிங்கமாக அருவருப்பாக இருக்கும். அபூ லஹபுடைய முடிவை பற்றி கிதாபுகளில் இப்படி எழுதுவாங்க. அவனுக்கு பத்ர் போர் முடிஞ்ச பிறகு தான் மௌத்தா போனான். மக்காவில் இருந்து ஒரு சின்ன கொப்பளம் தான் வந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன கொப்பளம் வந்துச்சு. அந்த கொப்பளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2, 4, 5, 10 பெருகுச்சு. கொப்பளம் பெருகுனோடனே என்ன நடக்கும்? ஊந்தண்ணி வடியுமா இல்லையா? அந்த ஊந்தண்ணி, அந்த சீல் சலம் மாதிரி அருவருப்பான தண்ணி உடம்புலேருந்து லேசாக அப்படியே வடிய ஆரம்பிச்சிச்சு. வடிஞ்சதுனால நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நாத்தம் எடுத்ததுனால கட்டின மனைவி, பெத்த பிள்ளை, பேர பிள்ளை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. எந்த அளவுன்னு கேட்டால், இந்த ஆளுக்கு தொத்து நோய் வந்துருச்சு, இந்த ஆள் பக்கத்தில் போனோம்னா நமக்கு தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி கொடுப்பாங்கன்னா, சாப்பாட்டை ஒரு தட்டில் போட்டு அப்படி தள்ளி விடுவாங்க அவன்கிட்ட. எப்படி எவ்வளவு மரியாதை பாருங்கள். அவங்க இறுதி நேரத்தில் போட்டு அப்படி தட்டுவா பொண்டாட்டி. அந்த சாப்பாடு அங்கே போய் இருக்கும், எடுத்து சாப்பிட்டு ஒரு விலங்கு மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான் இறுதி நேரத்தில். அட மௌத்தா போகிற நேரத்தில் பெரிய தலைவருங்க மக்காவில். ஆனால் மதிப்பில்லாமல் எல்லாம் ஆக்கினான். பெரிய தலைவர் மக்காவில். அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டது மக்கா. அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான். ஆண் பிள்ளைகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இறுதி முடிவு குடும்பத்தாரே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் அசிங்கப்படுத்தினான். அதோட விடல அல்லாஹ் அடுத்தும் செஞ்சானே. அவன் மௌத்தா போயிட்டான். மௌத்தா போய் பல நாள் அவன் ஜனாசாவை யாரும் பக்கத்தில் போகல. ஏதோ கொத்திக்கும், கிருமி பிடிச்சிக்கும், நாம பாதிக்கப்பட்டுருவோட்டு பல நாள் அந்த வீட்டுக்குள்ளேயே கடந்த, அந்த குடிசைக்குள்ளேயே நாத்தம் தாங்க முடியாமல் இந்த ஆளை மௌத்தாக்க, அதாவது அடக்கம் பண்ணனால நோய் இப்போ தொத்திருன்னு சொல்லிட்டு அந்த மதீனா மக்காவில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம் சின்ன சின்ன கல்லை அந்த பணத்து மேலே போட்டு அந்த கல் மூடி கபரா மாறிச்சான். எப்படி கல் மூடி கபரா மாறிச்சு. எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? ஆனால் வாழ்நாள் முழுக்க அழுச்சாட்டியத்தோடு வாழ்ந்தான். அல்லாஹ் தான் சொல்கிறான், நீ தீயவனா வாழ்ந்தேன்னா உன் முடிவும் தீமையாக தான் இருக்கும், முகம் சுடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறத பார்க்கலாம். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஏழையான மனிதர், அதாவது ஒரு அடிமையும் கூட. உம்மு அன்மர் அப்படின்னு ஒரு பொம்பளை இருந்தான், மோசமானவர். அன்னைக்கு நேரத்தில் பொம்பளைகளும் அவ்வளவு ரவுடியாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இஸ்லாத்தை எதிர்த்த பெருங்கொண்ட ரவுடிமார்களாக அந்த பொம்பளைகளாக இருந்தாலும், அது அந்த அபூ லஹபுடைய பொண்டாட்டி ஒருத்தர் இருந்தால் பாருங்க, அவன் பெரிய ரவுடியாக இருந்தான். ரசூலுல்லாவை பார்த்தாலே திட்டுவான். ரசூலுல்லாவை பார்த்தாலே சலவாத்து சொல்லக்கூடியது நபித்தோழர்கள் பண்பு. ஆனால் இந்த மூதேவியுடைய பண்பு, அந்த ரவுடி பொம்பளை பார்த்தாலே திட்டுவான். அந்த லிஸ்ட்டில் இந்த உம்மு அன்மன் ஒரு பொம்பளை இருந்தான். ஹப்பாப் ரலியல்லாஹு முஸ்லீம் ஆயிட்டாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்கல. ஹப்பாப் ரலியல்லாஹு இஸ்லாத்தை விடலை, பிடிப்பாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருந்தாங்க. ஆனால் யாருக்கு அடிமை? உம்மு அன்மருடைய அடிமை தான். நீ எனக்கு எஜமான் தான், என் உள்ளத்துக்கு எஜமானன் அல்ல, என் உடலுக்கு தான் எஜமானன் அப்படின்ட்டு அம்மார் ஹப்பாப் ரலியல்லாஹு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. சொல்லி பார்த்து கேட்கல. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? அதாவது ஒரு பெரிய கம்பியை எடுத்தா, நல்ல சூடு காட்டுனான். சூடு காட்டி தலையில் சூடு வைப்பான். அல்லாஹு அக்பர். தலையில் சூடு வைப்பான். எங்கள் தலையில் கொஞ்சோண்டு தலைவலி வந்தாலே முடங்கி போயிடுறோமே. தலைவலி வெடுக்குன்னு பிடுங்குது நரம்புன்னு சொல்லிட்டு நம்ம முடங்கிடுறோம். வேலை பார்க்குறதுல அது பண்ணுறதுல இது பண்ணுறதுல எதுவும் இல்லை. முடங்கி வீட்டில் அமைதியாக கிடக்கிறோம். சத்தம் போட்டு பிள்ளைங்க பேசுனா கூட கத்துறோம். தலைவலியில் படுத்துருக்கேன், இது பாரு கத்துது பாரு அப்படின்னு சத்தம் போகிறோமா இல்லையா? சின்ன தலைவலியை தாங்க முடியல. அந்த தலையிலேயே இரும்பு ராடால் பழுக்க காய்ச்சி சூடு போட்டால் எப்படி இருக்கும்? சூடு போட்ட உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு மயக்கம் விட்டு அப்படியே கீழே சாஞ்சிருவான்.
ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினந்தோறும் இப்படி தான் செய்வான். தினந்தோறும் சூடு போடுவான். காயம் ஆறாது, ஆறுறதுக்கு முன்னாடியே சூடு டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பான். ரொம்ப வேதனைப்பட்டாங்க கப்பாப் ரலியல்லாஹு தஆலா. பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் போனோடனே இந்த அன்மருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் கையை ஏந்தி துவா செஞ்சாங்க. கப்பாபை இவ்வளவு குடும்பப்படுத்துகிறாள் இந்த ரவுடி பொம்பளை, இறைவா இவளை நீ கவனித்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே தாமதம். அப்படி லைட்டாக தலைவலி வந்துச்சு. யாருக்கு? அன்மருக்கு லேசாக தலைவலி வந்துச்சு. தலைவலி வர்ற அளவுக்கு எந்த ஆயிடுச்சுன்னா நாய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். தலைவலி முத்தி போய் நாய் மாதிரி கத்தனோட குடும்பத்துக்காரவங்களாம் ஒதுக்கியே வச்சுட்டாங்க. இவளுக்கு அதான் கதி, குடும்பத்துக்காரவங்களாம் ஒதுக்கி வச்சாங்க. அவன் என்ன நாய் மாதிரி கத்துறான், லொல் 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 குலைச்சிக்கிட்டே கிடக்குறான். சில நேரத்தில் நம்ம வீட்டில் டென்ஷனான பொம்பளை சாதாரணமாக அப்படி தான் குலைக்கிறாளுவோம். ஆனால் அந்த அன்வர் அதை அன்னைக்கு குலைச்சே காட்டுனான். வள்ளு 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 வள்ளுன்னு குலைச்சே காட்டுனான். அதை பார்த்துட்டு பயந்து போய் பிள்ளை குட்டியெல்லாம் பக்கத்தில் போல ஒதுக்கி வச்சாச்சு. ஆனால் பெரிய பணக்காரி இல்லை, பெரிய பணக்காரி. வெளியே வந்து நிறைய டாக்டர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தா. சிகிச்சை பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அப்போ ஒரே ஒரு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு தலையில் பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் என்னான்னு கேட்டால் நல்ல பழுக்க காய்ச்சின கம்பியை நீங்கள் சூடு வச்சுக்கணும், இதுதான் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னவன அதையும் நம்பினால, அதையும் நம்பி நேராக வந்து கொல்லப்பட்டறைக்கு போவான். அவன் வீட்டில் இருக்க கொல்லப்பட்டறைக்கு போவான். போயிட்டாப்பா நல்லா பழுக்கிற கம்பியை தான் அப்படின்பா. நீ கப்பாவுக்கு வச்சல்ல அல்ல உனக்கு வைக்கிற ஆப்பு. அவளே அந்த கம்பியை வாங்குவா, வலி பொறுக்கு தலையில் வச்சுக்குவா. இதில் என்ன பெரிய காமெடினா, வச்சு எடுத்தோன்னு கொஞ்ச நேரம் வலி விடும் அவளுக்கு. எல்லாம் பரவாயில்லையேம்பா, வெடுக்கணும் கொடுக்கும், திரும்ப தூக்கி வை தலையில். இப்படியே தலையில் வச்சு அப்படியே செத்து போனான். யாரு? அன்வர் ரவுடி பொம்பளை, மோசமானவ. அவன் வரலாறை பார்த்தா பயமா இருக்கும். ஆமாம், ரொம்ப கொடுமையானவ. அந்த அளவு மோசமான பொம்பளை ஆம்பளை எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. வாழ்நாள் முழுக்க பாவத்தை மட்டும்தான் செஞ்சாங்க. நன்மைன்னா என்னன்னு தெரியாது. நன்மைன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்ச நேரம் துன்பம் கொடுக்காம இருந்தால் கூட தப்பிச்சிருக்கலாம். எல்லா நேரமும் நபியை திட்டுறது, குரானை திட்டுறது, ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு கொடுக்கறது, இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை, மோசமான நிலை. சரி, அதுதான் பார்த்தா அதுக்கு அடுத்து பாருங்களேன், ஹிஜ்ரி 45 தாயிஃபில் ஒருத்தர் பிறந்தார் மனுஷன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பிறந்தார். அவருடைய வாலிப பருவத்தில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவர் தான் கவர்னர், ஆட்சியாளர் அவர் தான். மக்கா மதீனாவுடைய கவர்னர் யாருங்க? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் தான். அந்த ஆள் என்னதுங்க பண்ணா, அதாவது கிட்டத்தட்ட இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் தன் நூலில் பதிவு பண்ணுறாங்க, 12,20,000 பேரை அந்த ஆளு கொலை பண்ணியிருக்கான். நிரபராதியை கொலை பண்ணியிருக்கான், சஹாபாக்களை கொலை பண்ணியிருக்கான், தாபியன்களை கொலை பண்ணியிருக்கான். அவனுடைய லிஸ்ட்டு சும்மா கைதியாக பிடிச்சிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு குத்தத்தை சொல்லுவாங்க, கைதியாக பிடிச்சிட்டு வந்தவுடனே கொஞ்சம் ஹெட் பைட்டாக பேசுவான், டக்குன்னு தூக்கி தூக்கில் போட்டுவான், டக்குன்னு தூக்கி வந்து வெட்டி ஆளை காலி பண்ணிடுவான். இப்படி அவன் அநியாயமாக கொலை பண்ணது 1,20,000 பேராம். ஒரு கணிப்பு, அதை விட கூட இருக்குமே தவிர குறைக்க இல்லை. அவ்வளவு அக்கிரமம் பண்ணான். லாஸ்ட்டாக ஒருத்தரை கொலை பண்ணான். யார்? சயீத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, அவரை தான் கொலை பண்ணான். லாஸ்ட்டாக கொலை பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இறைவா இவன் ஹஜ்ஜாஜ் நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டாப்புல, இனிமே இவன் கையால் கொலை செய்யப்பட்டது நான் தான் இறுதியாக இருக்கணும். இதுக்கு அப்புறம் எவரையுமே, எந்த நல்ல மனுஷனையுமே, எந்த சாலிஹீன்களையுமே இந்த ஆளு கொலை செய்யக்கூடாது, இதை மாற்றி அமைச்சுன்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டாங்க. கொலை செய்யப்பட்டாச்சு, முடிஞ்சு வச்சு. அங்கேருந்து சரியாக 15 நாள். யார்? சயீத் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போனதுலேருந்து 15 நாள் இதே மாதிரி தான். இந்த ஆளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. யாருக்கு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் முத்தி போய் தூக்கமே இல்லாமல் ஆகிட்டான். தூக்கமே இல்லாட்டி எல்லா மனுஷனுக்கு என்ன நிலை வரும்? பைத்திய நிலை தான் வரும் இல்லையா? ஒரு நாள் தூங்கலனாட்டே நமக்கு சொக்குது. 27ஆம் கிழமை வர்றதுன்னு சொன்னால் பகலெல்லாம் நம்ம தூங்கிய நம்மளால இரவை முடிக்கணுமே நாம் நினச்சி வச்சுருக்கிறோம். அல்லது 20ஆம் கிழமை முடிச்சுன்னா மறாநாள் வேலைக்கெல்லாம் இல்லை, படுக்கே போடு. ஒரு நாள் முடிச்சுட்டு அல்லாஹ்வுக்காக பெரிய சாதனம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பகலில் தூக்கம், இரவு தூக்கம், ஓவர் டயர்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஆகிடுதா இல்லையா? ஒரு நாள் முடிக்கலைன்னா. ஆனால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு பல நாள் தூக்கம் இல்லை. பைத்திய மாதிரி அந்த ஆளும் கத்திக்கிட்டே இருந்தான். தூக்கம் வரலை, எனக்கு எந்த மாத்திரை மருந்து போட்டாலும் என்னால் தூங்க முடியல, எல்லாரும் நிம்மதியாக நைட்டில் தூங்குறீங்க, பகலில் தூங்குறீங்க, என்னால் தூங்க முடியலையே. நம்ம வீட்டிலையும் இப்படி நடக்கும். சில நேரத்தில் பார்க்கலாம்,
நம்ம வேலை வெட்டியெல்லாம் பார்த்துட்டு ஆம்பளை வீட்டில் போய் தூங்கணும்னு வைங்க, வீட்டுக்கார பிள்ளைக்கு மட்டும் தூக்கம் வரலண்டா பேசிக்கிட்டே இருப்பான் அல்லது தட்டிக்கிட்டே இருப்பான். சண்டாள் இந்த ஆளு மட்டும் தூங்குறான், இவன் தூக்கம் வரலன்னா இருக்கவனையும் தூங்க விட மாட்டான். இப்படி ஒரு கேரக்டர் மக்கள்கிட்டையும் உண்டு, ஹஜ்ஜாஜிட்ட இருந்துச்சு. அந்த ஆளு சொன்னா எல்லாரும் தூங்குறீங்க, என்னால் தூங்க முடியலன்னு கத்திக்கிட்டே கிடந்தான். கடைசியில் பார்த்தா ஓலமிட்டு ஒரு 15 நாளைக்கு பிறகு அந்த ஆளு மவுத்தாவே போனான். அந்த ஆளு கத்தியே மவுத்தா போயிட்டான். தூக்கம் வரல, கத்துறான், எங்கே போய் முடியும் லாஸ்ட்டில்? அவ்வளோதான், மவுத்தை நோக்கி தான் போகணும். ஆனால் இவன் வாழ்நாள் முழுக்க இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா கொலை செய்கிறது. யாரை? நல்லடியார்களை, மார்க்க அறிஞர்களை, நபி தோழர்களை, தாபிஈன்களை யாருக்கும் மரியாதை தர மாட்டான். இன்னைக்கு நம்மளால சில பேர் இருக்கான்ல, ஆலிம்சாவாக இருந்தாலும் மரியாதை கிடையாது, அம்மாத்தாவாக இருந்தாலும் மரியாதை கிடையாது, பொட்டாட்டி பிள்ளையாக இருந்தாலும் மரியாதை கிடையாது. எல்லாத்தையுமே ரவுடி மாதிரியே பேசுவான். யார்கிட்டையா இருந்தாலும் துமுறாவே பேசுவான், ஆணமாவே பேசுவான், அகம்பாவமாகவே பேசுவான் இல்லையா? யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். யார் இருந்தாலும் டே போட்டு தான் கூப்பிடுவான். பெத்த தாப்படு கூட சில இடத்துல டே போட்டு தான் கூப்பிடுவான். இப்படி ஒரு ஜீவன் நம்ம முஸ்லீம்களே இருக்கானா இல்லையா? மரியாதை கொடுக்காத ஒரு நிலைப்பாடு. அந்த மாதிரி ஆள் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார் இருந்தால். அப்படி இருந்ததுனாலே என்னமோ நிறைய கொலை பண்ணி நிறைய தவறுகள் செஞ்சு வாழ்நாளுடைய இறுதியில் அவர் சொல்லிக்கிற மாதிரி மௌத்து இல்லை, மோசமான மௌத்து வந்தது என்பதாக வரலாற்று நூல்களில் சுவர்மின் ஹயாத்தி சஹாபா மாதிரி நூல்களில் இந்த செய்திகள் எல்லாம் தெளிவாக பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. லேட்டஸ்டாக, அதாவது சென்ற நூற்றாண்டில் இன்றைக்கி அரபு நாடுகள்லாம் சண்டை போடுற அளவுக்கு இருக்கிறாங்க. இவன் ஒரு நாடு, அவன் ஒரு நாடு அப்படின்னு இருக்கிறான். அன்னைக்கு கிட்டத்தட்ட 1924க்கு முன்னாடி கிடையாது, 24க்கு முன்னாடி இன்னைக்கு இருக்க அரபு நாடு எல்லாம் ஒரு தலைமையில் இருந்தது, ஒரு கூடாரத்தின் கீழ் இருந்தது. இன்னைக்கு துக்கடாவா நாடு இருக்கு, மன்னராட்சி, அதாவது தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அரபு உலகத்தில். அன்னைக்கு அப்படி இல்லை. 1924க்கு முன்னே எல்லா முஸ்லிம் நாடுகளுக்கும் ஒரு தலைமை தான், தனித்தனி நாடுலாம் கிடையாது. ஒரு ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கட்டளை போடுவார், மொத்த இஸ்லாமிய உலகம் கட்டுப்படும். எந்த அளவுன்னு கேட்டால் அவர் இஸ்தாம்புல்ல இருந்து போட்ட கட்டளை பாண்டிச்சேரி வரைக்கும் அமலுக்கு வந்திருக்குது. இந்தியாவில் பாண்டிச்சேரி வரைக்கும் அமலுக்கு வந்திருக்குது. இங்கே ஒரு இடத்துல முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்து கடிதம் எழுதுறாங்க இஸ்தான்புலுடைய அப்துல் ஹமீது ஹலீஃபாவுக்கு கடிதம். அங்கே இருந்து பதில் கடிதம் போட்டு அந்த தொல்லையெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஓச்சு விட்டாரு அப்படின்னு வரலாறு உண்டு. இங்கே இருக்க பிரச்சனை அங்கேருந்து ஒருத்தர் ஓய்க்கிறாருன்னா அப்போ இஸ்லாமிய உலகம் எவ்வளவு பலமாக இருந்திருக்கு பாருங்களேன். இஸ்லாமிய கவர்மெண்ட்னா மிக பயமான ஒரு கவர்மெண்ட், பிறர் பார்த்து பயப்படுவாங்க. இதை ஏன் இப்போ சொல்கிறோம்னா, ஒரு சண்டாளே வந்தான், அதாவது எகிப்து நாட்டுக்கு வந்தான். அவன் பேர் முஸ்தபா கமால் அப்படின்னு. 1924 இந்த மூதேவி தான் ஹலீஃபா என்ற தலைமை பீடத்தை உடைத்தெறிந்தான். தலைமை பீடம் முஸ்லிம்களுக்கு தேவையில்லை, அந்தந்த பகுதி அந்தந்த மக்கள் ஆண்டுட்டு போகட்டும், முஸ்லிம்களுக்கு தலைமை வேண்டாண்டு, அதாவது பிரிட்டிஷ் பிரான்சினுடைய சதியில் போய் விழுந்து மேற்கத்திய மக்களுடைய கலாச்சாரத்தை இவன் எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணான், 1924 உடைச்சிட்டான். கலீஃபாவே வேண்டான்னு உடைச்சான். அப்போதான் சவுதி, குவைத்து, துபாய் இந்த நாடெல்லாம் அப்போதான் முளைச்ச நாடு, உருவாக்கின நாடு. இந்த சைத்தானால அந்த மேற்குலகத்தினுடைய அந்த ஆண்டவர்கள் எல்லாம் உருவாக்கிய நாடு. இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஆட்சியில் வந்த உடனே அவன் கவர்மெண்ட்டை ஆக்கிட்டான். அவன் தான் கவர்மெண்ட்டுன்னு வரும்பொழுது அவன் போட்ட முதல் உத்தரவு என்ன தெரியுங்களா? ஹஜ்ஜு உம்ராவுக்கு இனிமே எகிப்திலிருந்து யாரும் போகக்கூடாது. எப்படி விசாவை கேன்சல் பண்ணான். ஹஜ்ஜு உம்ராவுக்கு இனிமேல் யாருக்கும் விசா கிடையாது, அங்கெல்லாம் போக முடியாதுன்னு முதல்ல கேன்சல் பண்ணான். அடுத்து இன்னைக்கு நம்ம சங்கி மாதிரி பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லக்கூடாதுன்னு தடை போட்டான். இன்னும் சில பள்ளிவாசல்களை இழுத்து மூடுன்னு தடை போட்டான். அதே போல பெருநாள் தொழுகைன்னு 2 தொழுகிறோம்ல, அப்படிலாம் ஒன்று கிடையாதுன்ட்டான். பெருநாள் தொழுகை அப்படிலாம் ஒன்று கிடையாது. அரபு மொழியை அப்படி விசேஷமாக கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் வெள்ளிக்கிழமை தான் அரசு லீவு இல்லையா? அவன் வந்தான், வெள்ளிக்கிழமை என்ன அரசு லீவு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தான் அரசு லீவுன்றான்.
ஹிஜாபுக்கு தடை போட்டான். இது மாதிரி இஸ்லாத்திற்கு எதிரான நிறைய விஷயத்துக்கு தடை போட்டான். அல்லாவின் மீது சத்தியமாக அப்படின்னு செய்யக்கூடாதுன்னா அல்லாஹ் செய்ய உத்தரவு தர்றான், குர்ஆன்ல சொல்றான், ரசூல்லா சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு கருத்தை உறுதிப்படுத்த அல்லாவின் மீது சத்தியம் செய்யலாண்டு அவன் என்ன போடுறான், அல்லாவின் மீது இனிமேல் சத்தியம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் செஞ்சா அதாவது நேஷனல் குற்றம்னு அறிவிச்சாங்க. பள்ளிவாசல பாங்கு சொன்னவர் பெரிய குற்றவாளி, பள்ளிவாசலை அவன் மூடுறது திறந்தா அவர் குற்றவாளி, பாங்கு சொன்னது மட்டுமில்ல ஹிஜாபு போட்டா பெண்கள் ஹிஜாபு போட்டா குற்றவாளி, இப்படி நிறைய தப்பான சட்டங்கள் எல்லாம் போட்டான். இதுல கூடுதல் என்ன தெரியுங்களா, குர்ஆனை கேலி பண்ணானே, குர்ஆனை கேலி பண்ணான், ரசூலுல்லாவை கேலி பண்ணான். அவன் பேருக்கு முன்னாடி அதாவது முஸ்தபா கமல், முஸ்தபானா யாரு, ரசூலுல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதுக்கு அர்த்தம். இவன் என்ன சொல்றான், முஸ்தபாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கல, எங்க அத்தாவுக்கு தான் வச்சுக்கிட்டாரு, அந்த வார்த்தை மீது எனக்கு வெறுப்புணர்வு அப்படின்னு என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் மீது வெறுப்புணர்வுன்னா கமாலுங்கிறது எனக்கு போதும்னு சொன்னான். அவன் தான் சொன்னான் துருக்கி நாட்டினுடைய தந்தை நான் அப்படின்ட்டு, அத்தா துருக் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தா நம்ம அந்த அதாவது வந்து ஹனஃபியாக்கள் சொல்லுவாங்க அத்தா அப்படிங்கிறோம்ல, அத்தான தந்தை, அந்த அத்தாங்கிற வார்த்தை என்னன்னா துருக்கி மொழி. அங்க இருந்து இஸ்லாமத்தை ஃபாலோ பண்றவங்க இது பயன்படுத்துறாங்க, அத்தானா துருக்கி. அவன் சொன்னா அத்தா துருக், நான் துருக்கியின் தந்தைன்னு தனக்கு தானே பேர் சூட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், முஸ்தபாங்கிறத எடுத்துக்கிட்டான். அவன் பேரு முஸ்தபா கமல் தான், வெறும் கமால் அத்தா துருக்குன்னு சொன்னான். இவன் அடுத்த கட்டமா குர்ஆனை எப்படி கேலி பண்றான் பாருங்க. ஒத்தீன் ஜைத்தூன் அப்படின்ட்டு 30வது ஜுஸ்ல ஒரு சூரா இருக்குல்ல, அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் எண்ணெயின் மீது சத்தியமாக அப்படின்ட்டு ஒரு சூரா இருக்கு இல்லையா, அதை அவன் சொல்றான். இந்த காலத்திலையும் இதை இந்த டெக்னாலஜி உள்ள காலத்திலையும் அதாவது அத்திப்பழத்தை பற்றியும் ஆலிவ் எண்ணெய் ஜைத்தூன் எண்ணெய் பற்றியும் பேசுகிற அந்த வேதம் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டான். எப்படி அதை பற்றி ஒரு பழத்தை ஒரு எண்ணெயை பற்றி பேசுகிற வேதம் எதுக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதை ஒதுக்கி வையின்னு சொன்னானே, அதை ஒதுக்கி வையின்னு சொன்னான். அல்லாஹ் அக்பர். இவன் இவ்வளவு அட்டுழியம் பண்ணான். 1938வது ஆண்டு அதே மாதிரி ஒரு சின்ன சிகப்பு எறும்பு அவனை கடிச்சிச்சு. சிவப்பு எறும்பு கடிச்சு உடம்பையும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் பாருங்க, கேவலமா நடந்தா கேவலமா தான் மௌத்தையும் தர்றான். ஒரு சின்ன எறும்பு வந்து கடிச்சு 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 உடம்ப ஓட்ட போட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறான். எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலைக்கு ஆகல. அவனே சொல்லிட்டான், என்னைய மெயினாக இருக்கக்கூடிய இஸ்தாம்பூல்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு தீவில் கொண்டு போய் என்னை விட்டுருங்க வேண்டாம். அங்கே கொண்டு போய் அவனை விட்டாச்சு. அங்கே நிறைய டாக்டர்கள் வந்து அவனுக்கு நிறைய வைத்தியம் அது இது எல்லாமோ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ தான் முடிவு பண்ணான், கடுமையாக தலைவலி வருது, தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த டாக்டருடைய ஷூவை கலட்ட சொன்னான். ஷூவை கலட்டி அதை வாங்கி தலையிலேயே அடிச்சுக்கிட்டான். அவனே அடிச்சுக்கிட்டான் தலையிலேயே. அடிச்சு 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 அப்படியே மௌத்தா போயிட்டான். அவன் மௌத்தா போன 2-3 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு அந்த நோய்க்கு பேர் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுங்களா, அத்தி மரத்தினுடைய பட்டையில இருந்து தான் மருந்தே எடுத்தானா. இவன் எந்த மரத்தை கேலி செஞ்சானோ அந்த மரத்தில் இருந்து தான் அவனுடைய நோய்க்கான மருந்துன்னு கண்டுபிடிச்சானே. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் பார்த்தீங்களா. அதாவது நீ எதை வச்சு கேலி பண்ணுவையோ அதுல இருந்தே நான் மருந்து எடுத்து மக்களுக்கு நான் பாடம் நடத்திட வேண்டாம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னு கேட்டா, வாழுங்காலத்துல நாம எந்த வகையிலும் யாருக்கும் துன்ப துயரம் கொடுக்காம வாழணும். எந்த வகையிலையும் ரவுடித்தனம் பண்ணாம பொறுக்கித்தனம் பண்ணாம, அதாவது துமுறா நடந்து கொள்ளாம, பாவங்கள் செய்யாம, அப்படி இப்படி இல்லாம நிம்மதியா கண்ணியமா எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ஹராம் ஹலால பேணி ஒழுக்கத்தோட தொழுது நோம்பு வச்சு இப்படிதான் வாழ்ந்து பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்களே, இப்படி ஒரு ஹதீஸு இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஹதீஸை இப்படி ஒன்று பார்த்தேன். அதாவது யார் மக்களுக்கு துன்பம் கொடுக்குறானோ, அது பொண்டாட்டியாக இருக்கலாம், அல்லது புருஷனாக இருக்கலாம், அல்லது பிள்ளையாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாராக இருக்கலாம், அல்லது வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கட்டுமே, மக்களுக்கு யார் துன்பம் துயரம் கொடுப்பானோ அவனால் எந்த நன்மையும் இல்லை. அவனிடத்தில் நிறைய தொழுகை இருந்தாலும் சரி, நிறைய அவன் நோன்பு வச்சாலும் தான், நிறைய தொழுது நிறைய நோன்பு வச்சாலும் இவனால எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான்.
இப்போ நிறைய தொழுகையை வச்சுக்கிட்டு நோம்பை வச்சுக்கிட்டு மட்டும் அல்லாட்ட காரியம் நடக்காது. அது வச்சு மட்டும் நீ நல்லவன் நல்லா ஏற்றுக்க மாட்டான். மக்களோடு வாழும் பொழுது கண்ணியமாக வாழணும். நம்மளால் முடிஞ்சால் பிறருக்கு கொடுத்து உதவுறது, இன்முகத்தோடு பிறரை வரவேற்கிறது, அதோடு சேர்த்து தொழுது வணக்கமாக நடந்துக்கிறது, மனைவியை மதிக்கிறது, கணவனை மதிக்கிறது, மாமனார் மாமியாரை மதித்து நடக்கிறது, அண்ணன் தம்பியை எல்லாத்தையும் மதித்து நடக்கிறது, அவர்கள் உரிமைகளை அவர்களிடத்தில் கொடுத்து பேணுறது. இப்படியாக எல்லா உரிமைகளையும் பேணி கண்ணியமாக வாழ்ந்தால் நம்முடைய மௌத்து கண்ணியமான மௌத்தாக இருக்கும். நாம் எதிர்பார்க்கிறத விட அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான். நம்முடைய மகஷர் வாழ்க்கை, நம்முடைய மன்னர வாழ்க்கை, நம்முடைய சொர்க்க வாழ்க்கை எல்லாம் அழகாக எல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருவான். ஆனால் நாம் அதை நினைக்கிறோம், சொர்க்கம் வேணும், நல்ல மௌத்து வேணும்னு நினைக்கிறோம். அப்படி வாழ்ந்தால் தான் அல்லாஹ் தருவான், இல்லாட்டி தரமாட்டான். அல்லாஹு தாலா தீயவர்களாக வாழாமல் வாழும் ஒவ்வொரு நொடியும் நல்லவர்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. நம்முடைய முடிவையும் இறுதியான முடிவையும் அழகான முடிவாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.